குடிச்சாச்சு கரெக்டாக வந்து டைமுக்கு. லேட் ஆகி போச்சு கொஞ்சம். அப்படி எண்டு பேருக்கு வந்துட்டாருங்க பாருங்க. ஐயோ தவிட்டாருங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி செம்மையா. அப்படியே நின்றுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. காற்றை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு அவரு. சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஐட்டம் பார்த்ததே கிடையாது. பாருங்க பேராஷூட்டை தள்ளிக்கிட்டே வராது பாருங்க. அங்கே பாருங்க அது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க. அந்த காற்றை அப்படியே கரெக்டாக பக்கத்தில் ஊற்றுறாருங்க. அங்கங்கே ஏதோ கோணி மூட்டை போட்ட மாதிரி பச்சை பசங்க போட்டு வச்சுருக்காங்க. இதோட நாளைக்கு காலைல தான் போல். இங்கே பாருங்கள் வலையை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட இது போல் பார்டர் போல். இதுமாரி பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனால் கூட இதுமாரி 10 டாலருக்குலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே வந்து 100 பாட்டு 150 பாட்டு கூட விற்பாங்க. சொல்ல முடியாது, போனால் தான் தெரியும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் இது நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான ஒரு ஸ்பேஸில் அவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்கள் பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்து இங்கே சாப்பிட போகிறோன்ற மாதிரியாக ஐடியாவில் வந்தோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சன்செட்டை பார்த்தே ஆகணுன்றதுக்காக இங்கே வந்தாச்சு. இப்போ கரெக்டாக டைமுக்கு வந்து குடிச்சாச்சு கரெக்டாக வந்து டைமுக்கு. லேட் ஆகி போச்சு கொஞ்சம். இங்கே பாருங்க எக்கச்சக்க நாய்ங்க படுத்துக்கிட்டு கிடக்குது. வர வழியில் நிறைய நாய்ங்க தெருநாய்ங்க இருந்துச்சு. ஆனால் எதுவும் பண்ணல, கட்ட கூட இல்லை, கம்மன் தான் இருந்துங்க. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து இங்கே பாருங்க பிக்சராக எடுத்து தள்ளுறாங்க. இங்கே பாருங்க நிறைய அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப தொலைவில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க. இது வந்து அந்த பட்டாயா பீச் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேஜரான இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இல்லை. இது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த இடம் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தொலைவு ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதான் இங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சன்செட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சரிங்க பாருங்க உள்ள மெனு எவ்வளோ விற்கிறாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். வாங்க இருக்கிறதுக்குள்ளே எல்லாம் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். சரி பட்டாசுலாம் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஏதோ திருமண விழாவா வெட்டிங் ஆனிவர்சரி ஏதோ நடக்குது போல். அதனால் அங்கே வந்து பட்டாசுலாம் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு ஜாக்கிட்ட போய்ட்டு. எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா வந்து அது வந்து ப்ரைவேட் பார்ட்டி. மக்கள் எக்கச்சக்கமாக இந்த இடத்தானையும் விடாமல் படையெடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்காண்ணா லொக்கேஷனு. எக்கச்சக்க பேர் இங்கே பாருங்க. லக்ஸூரியஸான ஒரு டிலைட்டு அப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காசு செலவு பண்ணுறாங்க போல். பட்டாயா வந்துட்டு இந்தமாரி லொக்கேஷன்லாம் பார்க்காம போனால் எப்படி? அதனால் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் பார்ட்டி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கொடை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ மூடிட்டாங்க. மண்ணில் அடங்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மூச்சு வாங்குது பாருங்க. உட்காந்துட்டாங்க. படுத்தே விட்டான ஐயா அது மாதிரி படுத்துருவாங்க போனோம்னா 1 நேரத்தில். அதான் இந்த இது எடுத்தால் தான் உண்டு. இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இங்கே இறங்க போகுது ஃபுல்லாக சூரியன் உள்ள. அதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் இருக்காங்க. நம்ம இந்த முனையிலேருந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு இங்கே எது கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருக்கோ அங்கே உட்காந்துட்டு ஒரு மூன் லைட் டின்னர் லைட்டாக ஏதாவது சாப்பிட முடியுதா பார்ப்போம். நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சீப்பாக கிடைக்குதா, எவ்வளோ பெஸ்ட்டான ரேட்டில் யார் தராங்கன்றதை விசாரித்து பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு நான் உங்களுக்கு ஆனால் காட்டுறேன். நைட் வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அது ஏதோ ஒரு இது மாதிரி அப்படியே மேலே நிற்கிறாங்க. இதில் செம்மையாக இருக்குது. அது பாருங்கள். ரூம் போய் காட்டுறாங்க. பாருங்க என்ன பண்ணுறது பார்த்தீங்களா.
ஏதோ மோட்டர் இருக்கும் போல அப்படியே நின்றுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. காற்றை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு அவரு. சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஐட்டம் பார்த்ததே கிடையாது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணெலாம். பாருங்க செம்மையாக இருக்குல்ல. படங்களில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனலில் காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ரியலாக இப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நம்ம கடலுக்கு உள்ளேயே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது. அது ஒரு சங்கடமான விஷயம். அதனால் அது கொஞ்சம் ரொம்ப கடுப்பு தான். இங்கே பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பேலன்ஸ் பண்ணி வராரு பாருங்க. அப்படியே எண்டு பேருக்கு வந்துட்டாருங்க. இங்கே பாருங்க தவிட்டாருங்க. தவிட்டாரு வெளில வந்தாங்கன்னா நான் எப்படி பண்ணுறாங்க எப்படி இருக்குது அந்த செட்டப் பண்ணுறதை காட்ட பார்க்குறவங்களுக்கு. நேற்று உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க மோட்ரு போட்டு சூப்பராக இருக்குல்ல. அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு போல். லோக்கல் ஆள் மாதிரி தாத்தா ஒருத்தர் ஃபார்மருக்கு ட்ரெயின் பண்ணுறாரு போல். எப்படி வந்து ஜம்ப் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம். பாருங்க பேராஷூட்டை தள்ளிக்கிட்டே வராரு பாருங்க. அங்கே பாருங்க அது பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க. அந்த காற்றை அப்படியே கரெக்டாக வகைக்கு ஊழ்ந்துட்டாருங்க. செம்மையாக பாருங்க தூக்கிட்டே வந்துட்டார் பார்த்தீங்களா. பாருங்க அது எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இந்த இடம் பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க. தூக்கிட்டே வந்துட்டார் ஈஸியாக. தக்கையாக தான் இருக்கும் போல். ஒரு டேபிள் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. கீழே வந்து ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது. மேலே பாருங்க ஒரு பலூன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் இறங்கி போயிட்டாரு. இங்கே பாருங்க அங்கே கிட்ட வந்து இறங்கிச்சு பாருங்க. ஐயோ அப்படியே வந்து லேண்ட் ஆகிடுச்சுங்க. அவர் வந்துட்டார். இப்போ இன்னொருத்தரும் எல்லாம் வந்து இருட்டுது. கேட்குறாரு போல தூக்கி விட்றான்னு. அதனால் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு போல. நல்லா பரப்பி விடுன்றாரு போல. அப்படியே நல்லா ஃபுல்லாக அகட்டி விடுன்றாரு. அங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல. எப்படி கிளம்புதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து இப்போ அப்படியே எடுப்பாரு போல. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி செம்மையாக. கஷ்டப்படுறாரு. உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருக்கும் போல். அவர் அப்படியே ஆண் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படா எடுத்து விடுவேன்ற மாதிரி. கேட்டு 10 நிமிஷம் ஆகுதுடா. தண்ணியிலே நின்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய வாடகை வேறு கொடுக்கணும்டா. மணி கணக்கில் இல்லை அரை நாள் கணக்கில் ஏதாவது வாடகை மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இருக்கவங்க. இப்போ வந்து எடுத்து மேலே பறக்க விடுன்றாங்க பாருங்க. பிரிச்சிட்டாங்க. இப்போ பார்ப்பாங்க பாருங்க. அப்படியே ஆளே தூக்கிட்டு போயிடும் போல் விட்டா. ஐயோ ஐயோ அவ்வளோதான் கிளம்புறாரு. எங்கள் பாருங்க நமக்காகவே கிளம்புற மாதிரி இருக்குல்ல. பாருங்க அப்படியே நடந்து போகிறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு தண்ணியிலே அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே கிளம்பிடுவாரோ. ஆகா எவ்வளோ நீளத்துக்கு போகுது பாருங்க. அப்படியே வெளியே வந்துட்டாருங்க அவரு. நடந்தே போறாரு இப்போ. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே குச்சிருவாரோ. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க அடுத்த ஏரோப்ளைன் ரெடி ஆகுது. ஆரஞ்சு கலர் ஏரோப்ளைனு. இன்னும் எதாவது பண்ண போகிறாங்களா இல்லை இப்போ ஆஃப் பண்ணுறாங்களா? அதை பிடிங்கி விடுவாங்க போல காற்றை. இங்கே பாருங்க எதுக்க பாருங்க. அங்கே பாருங்க ஒருத்தர் தடுமாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தண்ணி கிட்ட வருது. கால் நனைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. காலெல்லாம் ஒரே அரிக்கும்.
இப்போவே அரிக்குது தான். தண்ணியில் காலை வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சுன்னா இன்னும் கடுப்பாக இருக்கும் நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், வாக்கிங் போயிட்டுருக்காங்க போல், இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நம்மளை நோக்கி தான் வராரு. செம்ம ஃபன்னாக இருக்குதுல்ல இந்த ஆக்டிவிட்டிலாம். இதுக்கு மேலே அழகு என்ன வேணுன்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிங்க் கலரில் இருக்குது படுக்கை. அதுக்கப்புறம் அந்த இதுவெலாம் எல்லாம் ஏற கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோடை கிட்டலாம் பாருங்கள், ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்குது. உள்ளே வந்து எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. எல்லாம் ஏற கட்டுறாங்க பாருங்கள். வெயிலுக்கு வந்து இந்தமாரி கொடையை போட்டு படுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாடகைக்கு எடுத்துப்பாங்க 2 ஹவர்ஸுக்கு இல்லை ஹாஃப் டே இந்த மாதிரிலாம். இன்னும் நிறைய மக்கள் வந்து உள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. இருட்டுது, இருட்டுனதுக்கப்புறம் எப்படி இடத்த கண்டுபிடிப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. வருவாங்க, வந்தால் நான் காட்டுறேன். அது வரைக்கும் லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒத்த கையிலேயே பிடிச்சிட்டு விளாட்றாருங்க அவர். சுற்றுறாரு ஒரு பக்கம் இழுக்கிறாரு. காற்று அவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, அவரு ஒரு பக்கம் இழுக்கிறாரு. இப்படி வா அப்படி வான்னு காமெடியாக இருக்குது. ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுமாரி தண்ணியிலே ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படிலாம். ஏதோ கோணி முட்டை போட்ட மாதிரி பச்சை பசங்க போட்டு வச்சுருக்காங்க. இதோட நாளைக்கு காலைல தான் போல். இங்கே பாருங்கள், வலையை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட இது போல், பார்டர் போல். உள்ளே வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்குது பாருங்க. பாருங்க, நம்ம மார்க்கெட்டில் வாங்கின 10 ரூபா ஜெல்லி இங்கே கிடக்குது. சாப்பிடுவோம் எல்லாம் பாருங்கள். நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாப்பிடுவோம் வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்குவோம், நீங்கள் அதையும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி பாயாசம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. பேர்லாம் நமக்கு தெரில, ஸ்வீட்டு தான் நினைக்கிறேன், கெஸ் பண்ணுறேன். ஸ்வீட்டாக தான் இருக்கணும், பார்க்குறதுக்கு அப்படி ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம உள்ள என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்ப்போம். காட்டுறதுக்கு தான் பறந்துக்கிட்டு இருக்காரு அண்ணாட்ட. விட்டாரு. பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின 2 டைப் ஆஃப் ஜெல்லி நம்ம கீழே தான் இருக்குது. இப்போ சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. பாருங்க, ஆஹா, சப்ஜி விதையா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக வந்துருச்சு. எப்பா எப்பா சன்செட்டுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடுவோம். எப்படி இருக்குங்க? ஆஹா, அருமை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெயிலுக்கு சாப்பிட்டா இன்னும் இதமாக இருக்கும். நட்டு ட்ரைங்க, வெறும் 10 தைலாந்து பாட்டு தான். இந்தமாரி பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனால் கூட இந்தமாரி 10 டாலருக்குலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
இங்கே வந்து 100 பாட் 150 பாட் கூட விற்பாங்க, சொல்ல முடியாது, போனால் தான் தெரியும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் இது நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்கு. லைட்டாக உப்பாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. பால் கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. பாருங்க, பால் கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்காங்க. இனிப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை இதுவும் 10க்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒர்த்து. ரெண்டுமே பக்கா, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடணும். பார்த்துக்கணும், உப்பு எடுத்து போயிடுவோம். சரிங்க, பாருங்க நல்லா இருக்குது. பட்டாயா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கையில் ட்ரிங்க்ஸ்லாம் பிடிச்சிவாங்கன்னு நினைக்கிறேன். வெளில அப்படி ஒன்றும் செக்யூரிட்டிலாம் இல்லை. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்தமாரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க் கிடையாது, நார்மலான ட்ரிங்க் கிடைக்குது. நம்ம வந்து இந்தமாரி ஸ்வீட் எடுத்து வந்துருக்கோம். ஒரு சில சாப்பாடு கூட வந்து நம்மக்கிட்ட வாங்கினது அந்த மார்க்கெட்டில், ஆனால் அதெல்லாம் எடுத்து வரல. வீட்டுக்கே போய் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வந்தேன். இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சூப்பராக இருக்குது. வியூ பார்த்து அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் நினைக்கிறேன். இதே இடத்துக்கு நம்ம காலைல சன்செட் வர முடிஞ்சால் வந்து காட்டுறோம் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். சரிங்களா, பார்ப்போம்.